என்ன சப்போர்ட் பண்ணி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு தேங்க்யூ. நமஸ்தே. இன்னைக்கு நம்ம மதியமாக பேப்பர் 2ல் கேட்கக்கூடிய லெட்டர் ரைட்டிங் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு லெட்டர் ரைட்டிங் பார்க்கலாம். उल्लास यात्रा पर जाने की अनुमति मांगकर पिताजी के नाम पर एक पत्र लिखिए. ஓகே, ஸ்கூல்லேருந்து ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த டூரில் போகிறதுக்கு அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்குற மாதிரியான லெட்டர் இது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம ரைட் சைடில் பிளேஸ் எழுதிப்போம். ஓகே, அப்போ பிளேஸ் பாருங்கள், 10 நேதாஜி ரோட், மதுரை 1. ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், பூஜ்ய பிதாஜி பிரணாம். பூஜ்ய பிதாஜி அப்படின்னா வணக்கம் அப்பா, இதுவும் வணக்கம்னு தான் அர்த்தம். ஓகே, ஆஷா ஹை கி கர் மே சப் சகுஷால் ஹோங்கே அப்படின்னா நான் நம்புகிறேன் வீட்டில் எல்லாருமே நல்லா இருக்காங்க. யஹ் ஹமாரி ஸ்கூல் படாயி கா அந்தம் சால் ஹே. இது வந்து எங்கள் ஸ்கூலோட ஃபைனல் இயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்லியே अगले महीने हमारे स्कूल के 50 विद्यार्थी उल्लास यात्रा पर जाने वाले हैं. அதனால் நாங்கள் அடுத்த மாதம் இது வந்து ஒரு ட்ரிப்புக்கு போகலாம் அப்படின்னு இருக்கோம் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து அவங்களோட அப்பா கிட்டே சொல்கிறா. ஓகே, கர்ச்சு லக்பக் 1000 ரூபாயே ஹே. அதாவது செலவு, கர்ச் அப்படின்னா செலவுன்னு அர்த்தம். 1000 அப்படின்னா 1000 rupees. அப்போது செலவுக்கு 1000 rupees தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறா. அகர் ஆப் முझे அனுமதி தே தோ मैं भी யாத்ரா பர் ஜாவுங்கா. ஸோ அந்த பொண்ணு வந்து சொல்கிறா, நீங்கள் எனக்கு பெர்மிஷன் தந்தீங்கன்னா நானும் இந்த டூருக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, பூஜ்ய பிதாஜிக்கோ மேரா பிரணாம், அதாவது தேங்க்யூன்னு சொல்லி முடிப்போம்ல, அதுதான் இது. ஆப்கா பிரிய புத்திர, பிரியபுத்திரில் ஒன்றில் உங்கள் நேம் இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகே, இல்லாட்டா சும்மா டாட் கூட நீங்கள் வச்சுக்கலாம். பத்தா அப்படின்னா 2. ஓகே, ஸோ 2 யார் இருக்குது அப்படின்னா உங்களோட அப்பாவோட நேம் போட்டு ஏதாவது ஒரு அட்ரஸ் எழுதுங்க. ஓகே, இங்கே வந்து கே நாராயண் 15 பாசார் கல்லி சென்னை 6,01,000 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், ரைட் சைடில் பிளேஸ் மென்ஷன் பண்ணியிருக்கோம். லெஃப்ட் சைடில் இங்கே வந்து வணக்கம் அப்பா பிரணாம்னெல்லாம் சொல்லிவிட்டு நம்ம இங்கே வந்து பாடி ஆஃப் த லெட்டர் எழுதிட்டு தேங்க்யூ சொல்லி முடிக்கிறோம். அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் எப்போவுமே யுவர் சின்சியர்லேயும் நம்ம இங்கிலீஷில் லெட்டர் ரைட்டிங் எழுதுகிற மாதிரி தான் இங்கே ஆப்கா பிரிய புத்திர அப்படின்னு புத்திர இல்லாட்டா புத்திரின்னு நம்ம போட்டுக்கலாம். ஓகே, இங்கே உங்களோட நேம் இல்லாட்டா டாட்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். இனி அடுத்த பதா அப்படின்னா உங்களோட 2 அட்ரஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃப்ரம் எழுதுவீங்க, இனி அடுத்த லாஸ்ட் வந்து நீங்கள் 2 எழுதுவீங்க. ஸோ இந்த லெட்டர் ரைட்டிங் ரொம்பவே ஈஸி தான். ஸோ கண்டென்ட் மட்டும் புரிஞ்சிச்சுன்னா நம்மவே ஓனாகவே சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் லெட்டர் ரைட்டிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இது இந்த கிளாஸ்லேயே இப்போ படிச்சிருங்க. ஓகே, என்னோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தன்யவாத். இதெல்லாமே நான் ஆஃபர் பண்ணியிருக்க கோர்ஸு ஃபீஸஸ் எல்லாமே உங்களுக்கு அஃபோர்டபுளாக தான் இருக்கும். இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி உடனே ஜாயின் பண்ணுங்கள்.